ஹாய், வெல்கம் டு டிசைன் லூம் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டூல். ஃப்ரேம் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிட்டீங்க, ஒரு ரெக்டாங்குலர் ஆர் எலிப்ஸ் ஃப்ரேம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமேஜ் வந்து ஆட்டோ ஃபில் ஆகும். இல்லை அப்படின்னா ஒரு இமேஜை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளார செட் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஓகேங்களா? டூல் பாரில் ஃப்ரேம் டூலை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரேம் டூலை கிளிக் பண்ண உடனே மேலே ஆப்ஷன் பாரில் ரெண்டு ஷேப்ஸ் காமிக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃப்ரேம் காமிக்கும், சர்க்குலர் எலிப்ஸ் ஃப்ரேம் காமிக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்குலர் எலிப்ஸ் பார்க்கலாம். ரெக்டாங்குலர் எலிப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃப்ரேம் வந்து நான் செட் பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன். எனக்கு இங்கே பாருங்கள் எக்ஸ் மார்க் மாதிரி வந்திருக்கு. அதாவது ஃப்ரேம் வந்து செட் ஆகிடுச்சு. நான் வந்து இந்த ஃப்ரேம் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு இமேஜை வந்து நான் இங்கே ட்ராக் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃப்ரேம்குள்ளார செட் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த இமேஜு ஃபோட்டோஷாப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஃப்ரேமில் செட் பண்ணும்போது ஒரு ஹைலைட் மாதிரி காமிக்கும். இந்த இடத்துல நான் விட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ரேம்குள்ளார செட் ஆகிடும். அந்த இமேஜ் வந்து வெளியே வராது. இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக எனக்கு செட் ஆகணும் அப்படின்னா Ctrl+T ப்ரெஸ் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈவனாக என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், அந்த ஃப்ரேமுக்கு மேலே அந்த இமேஜ் வந்து போகலை, கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது, அந்த ஃப்ரேம் சைஸுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இமேஜை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ஃப்ரேமுக்குள்ளார இந்த இமேஜ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா மாஸ்க் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் ஃப்ரேம் டூல். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எலிப்டிக்கல் ஃப்ரேம் டூல் பற்றி சொல்ல போகிறேன். அகைன் டூல் பாரில் ஃப்ரேம் கிளிக் பண்ணிக்கங்க. எலிப்டிக்கல் ஃப்ரேம் வந்து ட்ரா பண்ண போகிறேன். இந்த கப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரா பண்ணிக்கிறேன். இது பார்க்கறதுக்கு வந்து ரெக்டாங்குலர் மாதிரியே தான் தெரியும். ஆனால் நீங்கள் இமேஜ் எடுத்து வந்துட்டு உள்ளே விட்டீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்குலராக மாறிடும். இப்போ ஒரு ஃப்ரேம் வந்து நான் செட் பண்ணிட்டேன். அகைன் இமேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ராக் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளார நான் வச்ச ஃப்ரேம்குள்ளார என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ஆட்டோ ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த ஃப்ரேம் டூல் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளேலிஸ்ட் வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ஃபுல்லாக லேர்ன் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.